உங்களோட பெயரினுடைய முதல் எழுத்து ஆங்கில எழுத்தான ஆர் அப்படின்னு சொல்லி தொடங்கினா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு தான். ஆர் என்னும் எழுத்த முதல் எழுத்தா கொண்டவங்க பெரும்பாலும் தனித்துவமான குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்களாம். கூட்டத்துல இருந்தாலுமே அவங்க தனியா தெரிவாங்களாம். இயற்கையாவே கற்பனை வளம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. உற்சாகமான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கே ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே புதிய சவாலையும் சாகசங்களையும் எதிர்கொள்ளவும் தயாராக இருப்பாங்க. காதல் வாழ்க்கை அதே மாதிரி உறவுகள் அப்படின்னு சொல்லி வரப்ப காதல்ல இவங்க எப்பவுமே ரொம்பவுமே ரொமான்டிக்காகவும் அதே சமயம் தன்னுடைய துணைக்கு உண்மையாகவும் இருப்பாங்களாம். தன்னுடைய துணைவிய சந்தோஷமா வச்சுக்கிறதுல அதிக அக்கறை காட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாம தங்களுடைய மனசுல நினைக்கிறத வெளிப்படையா கூற தயங்கவும் மாட்டாங்களாம். எதையுமே மறைச்சு பேசக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. அவங்களோட வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் சமுதாயத்துல அவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரிக்குமா. இவங்களோட தொழில் அதே மாதிரி வேலையை பொறுத்தவரையில மனசுல ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை நோக்கி முன்னேறதுக்கு தேவையான செயல்களை ரொம்பவுமே அர்ப்பணிப்போடு செய்வாங்களாம். மத்தவங்க செய்ய தயங்கக்கூடிய சவாலான வேலைகளையும் இவங்க தைரியமா எடுத்து வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவாங்களாம். இயல்பாவே தலைமை பண்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதீத மேலாண்மை திறனை இவங்க கொண்டவங்களாக இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம குழுவா செயற்படுறதுலயும் இவங்க வல்லவர்களாகவும் இருப்பாங்களாம். ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற விஷயத்த இவங்க கிட்ட இருந்து மத்தவங்க கத்துக்கலாம். ரொம்பவுமே தன்னம்பிக்கையோடு விளங்குறவங்களாகவும் சவாலான சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு சாதகமா மாத்திக்கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குமா. இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள பலவீனமும் இருக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா தெரிஞ்சு கொள்ளாம பின்விளைவுகளை பத்தி கவலைப்படாம அதுல இறங்கிட்டு பிறகு இவங்க வருத்தப்படுவாங்களாம். இயல்பாவே ரொம்பவுமே பிடிவாத குணமுடைய இவங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்களாம். நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்றத மாதிரி நடந்து கொள்வாங்களாம். இந்த விஷயத்தால மத்தவங்க கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு ஏற்படலாமா. இது தவிர சில சமயங்கள்ல திடீர்னு அதிகளவு உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் இவங்க இருப்பாங்களாம்.